அங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். இத்தனையும் அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து காமிக்கலாம். நீங்க அதே நேரில் போனீங்கன்னா நீங்க எந்த ஸ்பாட்ல இருக்கீங்களோ அங்க இருக்கிற தலைகளை பார்க்கலாம். கொஞ்சம் எங்கேயும் பார்த்தா கொஞ்சம் சாமி தெரியாது. ரொம்ப அந்த உயரம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டம். கொஞ்சம் உயரம் நல்லா இருந்ததுனாக்கா அப்படி எம்பி பார்க்காமலே சாமி தெரியுமே தவிர, ஆனா ஒரு இடத்துல தான் ஒரு சாமியை பார்க்கலாம். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்க்கிற வாய்ப்பு. இவர் என்ன சொன்ன, நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த திவ்ய சக்ஷு, அந்த கண் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த தெய்வீக பார்வை இருக்கிறது. அது எப்படின்னாக்க கூடாரங்களில் யார் யாரோடு எதை பேசுகிறார்கள் என்பதையும் நீ பார்க்கலாம். நாளைக்கு காலம்பரம் போர் நடைபெறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்தெந்த ஆலோசனைகள் நடைபெறுகிறதையும் பார்க்கலாம். நேரடியாக அந்த போர்க்களத்தில் என்ன நடக்கிறது இங்கேயும் பார்க்கலாம். போர்க்களத்தில் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்திலேயே வாசலையில் உட்கார்ந்து கொண்டு யார் யாரோடு என்ன பேசுகிறார்கள் என்பதையும் சைமல்டேனியஸா பார்க்கலாம். இதுதான் லைவ் டெலிகாஸ்ட். அதனால நான் உனக்கு அந்த ஏற்பாட்டை பண்றேன். இவன் சொன்னா எனக்கு அப்படி ஒரு பார்வையை கொடுக்க வேண்டாம், ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாவதை நான் பார்க்க விரும்பவில்லை. பெரும் அழிவு என் குடும்பத்திற்கு காத்திருக்கிறது. அதுக்கு பதிலாக என் பக்கத்துல இந்த சஞ்சயன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் மூலமாக நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறேன். திருதராஷ்டிரா, நீ விரும்பியபடியே சஞ்சயின் மூலமாக யுத்த நிகழ்ச்சிகளில் நீ அறிந்து கொள். இந்த யுத்தத்தை நினைத்து நீ வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. இதற்கு காரணம் உன்னுடைய மகன்தான் என்பதாக நீ சோகப்பட்டு நிற்பதிலும் கூட அர்த்தம் கிடையாது. உன்னுடைய மகனை முன்னாலே உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க இயலவில்லை. அப்படி இருக்கிற பொழுது துரியோதனன் மட்டும்தான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமாக போகிறான் என்பதாக அனாவசியமாக அவனை குற்றம் சாட்டுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது தெய்வத்தின் செயல். விதி இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருக்க. நல்லா கவனிச்சீங்க. என்றைக்குமே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாம எந்த நிகழ்வு நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அத்தகைய நிகழ்வுகள் நடக்கின்றன. அப்படி பார்க்கிற போது அது தெய்வம், விதி, அதன்படி நடக்கிறது. இதை தடுக்கக்கூடிய சக்தி உன்னிடமோ என்னிடமோ வேறு யாரிடமோ இல்லை. இப்ப வியாசருங்கிறவர் ஒரு ஞானி. அவர் வெறும் ஞானி இல்லை, இந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஞானி. நல்லா கவனிச்சீங்க. இப்ப ஞானின்னா ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்து பிரச்சனைக்கு வியாசர் இப்படி வந்திருக்காரு. இவன் குடும்பத்துல பிரச்சனைகள் வருகிற போது மட்டும்தான் வியாசர் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன ஞான நிலையை அடைந்தாலும் கூட அவனுடைய குடும்ப பாசம் அங்க கொண்டு போய் நிறுத்தும். இந்த வியாசர் இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி வந்திருக்காரு. அப்படி ஏன் வர? ஏன் ஒரு ஞானிக்கு ஏன் வர? திருதராஷ்டிரன் போர்க்களத்தை கண்டா என்ன, போர்க்களத்தை காணாம இருந்தா என்ன, எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, இவனுக்கு என்னத்துக்கு ஒரு கண் பார்வையை கொடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுவோ முடிவான விஷயம். அப்படி இருக்கிற போது அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய குடும்பம் அழியக்கூடாதுங்கிற கவலை. ஆனா தான் சொல்லியும் கேட்பதற்கு அங்கு யாரும் இல்லையே என்ற நிலைமை ஒரு நிறுத்த குடிமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அதனால கடைசியா ஒரு விஷயத்தை வியாசர் சொல்லிவிட்டு போனார். இந்த யுத்தத்துல யார் ஜெயிப்பார்கள் தெரியுமா? தர்மம் எந்த தரப்பில் இருக்கிறதோ அந்த தரப்பு வெற்றி பெறும். அதுதான் நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியல. அதனால இப்ப சஞ்சயனுக்கு நான் இந்த பார்வையை தருகிறேன். போர் முடிகிற வரைக்கும் இந்த திவ்ய சக்ஷு, அதாவது கண் பார்வை, தெய்வீகமான ஒரு கண் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உடனே துரியோதனுடைய தரப்புல எல்லோருமே ஜெயத்ரதன், சல்லியன், அவந்தி ஜெய்சன் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் அவர் கூட இருந்து பெரிய படை, அதாவது பாண்டவர்கள் தரப்பில் இருக்கிற படையில் இருக்கக்கூடிய வலியவர்களை விட அதிகமான வலிமை படைத்தவர்கள் எதிரணியில் இருந்தார்கள். அப்படியும் இந்த போரில் எப்படி பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சூழ்ச்சியினால் தான். இதை கடைசியா சொல்லலாம் துரியோதன். அது உண்மையா அவன் வெறுமனை திட்டினானாங்கிறதுக்கு அந்த கிருஷ்ணனை நீந்திக்கிறார்கள் தேவர்கள். எல்லோரும் துரியோதனன் மீது மலர் மாறி பொழிகிறார்கள். அப்படின்னா மகாபாரதத்துல துரியோதனனுடைய மறைவுக்கு முன்னாடி அவனுக்கு கடைசியில் அப்படியே அந்த பூமாரி பொழிகிறது தேவர்கள் எல்லாம். நீ தாண்டா உண்மையில வீரன், நீ சொன்னதெல்லாம் அத்தனையும் சத்தியம்டா, இந்த பையன் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காண்டா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது என்ற விஷயத்தை பலராமன் சொன்னா தேவர்கள் அப்புறம் பண்ணுகிறார்கள். அதனால இந்த இடத்துல
அர்ஜுனன் துர்கா தேவியை ஸ்தோத்திரம் செய்கிறான். போர் தொடங்குவதற்கு முன்னால துர்கா தேவியை தியானிப்பது. இப்ப இவர்கள் விராட நகரத்திற்குள் நுழைகிற போது கூட துர்கா தேவியை தியானித்த ஒரு நிகழ்ச்சி வருகிறது. இந்த இடத்துல ரொம்ப துர்காவனுடைய ஸ்தோத்திரம் ஒன்று இந்த மகாபாரதத்துல தரப்பட்டிருக்கிறது. நமஸ்தே சித்தசேனானி ஆரியே மந்தார வாசினி குமாரி காளி காபாதி கபிலே கிருஷ்ண பிங்களே பத்ரகாளி நமஸ்துப்யம் மகாகாளி நமஸ்துதே சண்டி சண்டே நமஸ்துப்யம் தாரிணி வரவர்ணினி காத்யாயினி மகாபாகி கலாதி விஜயே ஜெயே शिखिपिंच ध्वजे ध्वजधरे नागाभरण भूषिते वेदश्रुति महापुण्ये ब्रह्मण्ये जातवेदसी त्वं ब्रह्म विद्या विद्यानां महानिद्रा च देहिनां स्तुतासि त्वं महादेवी विशुद्धेन अंतरात्मना जयो भवतु मे नित्यं त्वत्प्रसादा ரணாதிரே. கடைசியில முடிக்கும் போது त्वत्प्रसादा ரணாதிரே, உன்னுடைய அருளினால் இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறுவோமாக. அப்படி அர்ஜுனன் அந்த துர்கா தேவியை தோத்திரம் செய்தான். உடனே துர்கை பிரசன்னமானாள். நிச்சயமாக இறுதி வெற்றி உங்களுக்கு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்தாள். இப்ப மகாபாரதத்தினுடைய போர் எப்ப தொடங்கியது என்பதை பற்றி வியாசர் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம், அதை அடுத்து அந்த போர் தொடங்குகிறது. அதாவது அப்பொழுது ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது என்பது மகாபாரதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழும்? அமாவாசை அன்று தான் நிகழும். அதனால அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிருக்கு. ஆனால் இங்க வில்லிபுத்தூர இந்த இடத்துல அதுல சொல்லப்படாத சில விஷயங்களை தானாகவே படையெழுச்சி சர்க்கம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டு முகூர்த்த கேள்வி சர்க்கம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி கடவுளையூட்டும் சர்க்கம் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருக்க. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த வில்வி பாரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுல அது விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அது என்ன ஊரு? இந்த அலிகள்லாம் போய் வருஷம் ஒரு பெரிய திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த ஆண்டவன் சந்நிதியில போய் எல்லாரும் பண்றாங்களே, இது நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை மையப்படுத்தியது. அரவான் அப்படி என்று ஒரு பிள்ளை. இது யாருக்கு? அர்ஜுனனுக்கு பிறந்த பிள்ளை. அந்த அர்ஜுனனுக்கு பிறந்த பிள்ளை இந்த போர்க்களத்திற்கு வந்து இருக்கிறான். இப்ப துரியோதனன் கேட்கிறான், இந்த கடவுளி ஆறு போர்க்களத்தை போரை தொடங்குவதற்கு முன்னதாக காளிக்கு பலி கொடுக்க வேண்டும். இங்க துர்கா பிரார்த்தனையோட முடிஞ்சு போச்சு. இங்க வியாச பாரதத்துல துர்கையை பிரார்த்தனை செய்தான், கடவுளை கொடுத்தாங்கிற கௌரவம்லாம் கிடையாது. ஆனால் இங்க கடவுளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா யாரை கொடுக்கலாம் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார், நல்ல பயனை தவறாது அடைக்கவல்ல நல்ல முகூர்த்தத்தை அறிந்து சொல்லும் வன்மை சகதேவனுக்கு உண்டு. எந்த முகூர்த்தத்துல யாரை பலி கொடுக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய். ஆனால் உனக்கு இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி தரக்கூடிய ஆடு, முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி தரக்கூடிய ஆடு சகதேவன் தான். ஆகையால் அவனிடம் சென்று நேரத்தை அறிந்து யாரை கடவுளை கொடுப்பது என்பதை முடிவு செய். அப்படி இவரே ஒரு சஜஷன் கொடுத்தார் பீஷ்மர். பாண்டவர்கள் படையில் அர்ஜுனன் மகன் இராவான் நமது படைகள் அனைத்தையும் ஒரே நாளில் ஒரு பகல் பொழுதிலேயே கொன்று விடுவதாக உறுதி கொண்டிருக்கிறான். அவனிடம் சென்று நீ கடவுளை ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால், தன்னுடைய சொந்த பெரியப்பாவே தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது இதை எப்படி மறுப்பது என்பதாக உடனடியாக இறங்கி விடுவான். அவன் கடவுளை கொடுப்பதற்கு சம்மதித்து விட்டான் என்றால் அதுக்கப்புறமா நிச்சயமாக உன் பக்கம்தான் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக பாண்டவர்கள் தோல்வி உருவார்கள். ஆனால் அரவான் உயிரோடு இருந்து போரிடுவானே, ஆனால் அவனுடைய போருக்கு முன்னாடி வெறிக்கு முன்னாடி நாம நிற்க முடியாது அப்படின்னா சரின்னு நேர துரியோதனன் இந்த சகதேவனை சந்திச்சான். சந்தித்து, அதாவது இந்த குடும்பத்திலே ஒரு விசித்திரமான விஷயம், இந்த போர்க்களம் முழுக்க நீங்க பார்க்க போறேன். அதாவது போர் என்பது காலம்பர 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் போர்க்களத்துல மட்டும்தான். பாக்கி எல்லா நேரத்திலையுமே இந்த பக்கத்துல இருக்கிற வீரர்கள் அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கத்துல இருக்கிற வீரர்கள் இந்த பக்கம் வரலாம். அங்க என்ன ப்ரோக்ராம்னு கேட்பாங்க. ஒரு அருமையான கனிஷ்கா பரதநாட்டியம் இருக்கும்பாங்க. சரி சொல்லி நாம இங்கிருந்து போய் அந்த
அங்கிருந்து இங்க ஒரு பெரிய விஜயஸ்ரீயோட கச்சேரி இருக்குமாங்க, இங்க வந்து இவங்க கேட்பாங்க. இப்படி மாறி மாறி நீங்க பாத்தீங்கன்னாக்க இது ரொம்ப ஆச்சரியமான போர்க்களமா இருக்கும். அங்க இங்க இருந்து இந்த கேண்டீன்ல இன்னைக்கு என்னடா வேணும்னு கேட்பான். இந்த சபாவில எல்லாம் இந்த கேண்டீனுக்கு போறாங்களே அந்த மாதிரியே இங்க வந்து இன்னைக்கு சாப்பிட்டு போலாமா, நல்லா கவனிச்சிங்க. இந்த பேதங்கள் எதுவுமே இந்த 6 மணியிலிருந்து 6 மணி காலம்பர வரைக்கும் கிடையாது. இரவு நேரத்தில் ஃப்ரீ டு மூவ் எனிபடி. அதுல நீ ஏன்டா இங்க வந்த நீ இவன் கேட்க மாட்டான், அவன் ஏன்டா அங்க வந்தான் அவன் கேட்க மாட்டான், ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த 6லிருந்து 6 டவுன் டு டஸ்க் அது மட்டும்தான் போர். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அதனால இவன் நேர போய் சகதேவன்கிட்ட கேட்டான், எந்த நாடுல நாங்க பலி கொடுக்கணும்? அந்த போர் நெருங்கி கொண்டு இருக்கிறது. போரை தொடங்குவதற்கு முன்னதாக ஒன்னு சொன்னா மார்கழி மாதம், நல்லா கவனிச்சீங்க, போர் எப்ப நடந்ததுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அமாவாசை இரவு கடவுளை கொடுத்தால் நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயமாக உறுதி அப்படின்னு சகதேவன் சொன்னான். உடனே நேர அரவான்ட்ட போனான். நீ தாண்டா எனக்கு கடவுளியை நான் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன், எல்லா அங்கலட்சணங்களும் இருக்கணும். கடவுளை கொடுக்கிறவனுக்கு 32 அங்கலட்சணங்கள் இருக்கணும். அந்த 32 அங்கலட்சணங்களும் பொருந்தியவன் இங்க 2 பேர் தான். ஒருத்தன் நீ, இன்னொருத்தன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை நான் கடவுளை வாங்க முடியாது, ஆனா ஒன்ன கடவுளை வாங்கலாம். நீ ஒத்துட்டியனா அது நல்லதுதான். உடனே அவன் சொன்னா, என்ன இதுவரைக்கும் நீ யாரும் ஒன்றும் அப்படி மரியாதையா வந்து யாரும் கேட்டதே கிடையாது, நீ ஒரு ஆள் தான் வந்து என்ன வந்து கடவுளை ஆகணும்னு கேட்கிற, அதனால என்ன பெரியப்பா நமக்குள்ள என்ன வந்தது, நான் கடவுளை ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப கிருஷ்ணனுக்கு தர்ம சங்கடம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தான். 2 விஷயம் பண்ணினா தான் தடுக்க முடியும். ஒண்ணு, அரவான் கடவுளை ஆகக்கூடாது, அரவான் இவர்கள் பக்கம் இருந்து போரிட வேண்டும். இன்னொன்னு, அரவான் அப்படியே கடவுளை ஆனால் அது பாண்டவர்களுக்காகத்தான் கடவுளை கொடுக்க வேண்டுமே தவிர அவன் கௌரவர்களுக்காக கடவுளை ஆகக்கூடாது. இப்ப அதனால என்ன பண்ணாரு, திடீர்னு இவரு நாளைக்கு தான் அமாவாசைன்னு வச்சுங்க, சதுர்தசி நீக்க அமாவாசை வந்துருக்கு அப்படின்ட்டார். இதை என்ன மற்ற சில உள்ளூர்ல இருக்கிற மகாபாரத வரலாறுகள்லாம் என்ன சொல்லியிருக்கான், வழக்கமாக 15ஆம் நாள், சில நேரங்களில் 14ஆம் நாள் கூட, சில நேரங்களில் 16ஆம் நாள் அமாவாசை பிச்சம் இருக்குமாங்க. இந்த அமாவாசை பிச்சம் இருக்குமா, அமாவாசை ராத்திரி தங்குறதுமா, ராத்திரி தங்குறது தான் விரதம் இருக்கணுமா, தர்ப்பணம் பண்ணணுமா, இதெல்லாம் நமக்கு பலவிதமான பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய பல வேறுபாடுகள். அதனால அவன் சொன்னா 14, 15, 16 பார்த்துருக்கோம். இப்ப இந்த பையன் என்ன பண்ணிட்டான், 13, அதாவது இவன் சொன்னது சதுர்தசி, அதாவது சதுர்தசி தான் வந்துருச்சு, ஆனா ஆகல. அன்னைக்கே அமாவாசைன்ட்டான். அன்னைக்கே அமாவாசை வந்து என்ன அமாவாசை பண்றதுல என்ன பண்ணாங்க, வேற ஒன்றும் செய்யல. இவன் போய் ரொம்ப ரொம்ப அக்கறையா எல்லாரையும் தர்ப்பணம் பண்ண சொல்லிட்டான். எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது அமாவாசை தர்ப்பணம் பண்றானுங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சூரியனும் சந்திரனும் அந்த ஆச்சரியப்படுறானுங்க. என்னடா அமாவாசைங்கிறது இன்னும் 1.5 நாள் இருக்கு, இவன் மாட்டுக்கு திடீர்னு இன்னைக்கே பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அளவா அமாவாசை ஏன் இன்னைக்கே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நேர இந்த படுபாவி பயிர்கள் தான் சூழ்ச்சி ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நேர கிருஷ்ணகிட்ட வந்துட்டாங்க. கிருஷ்ணகிட்ட வந்து என்னடா இப்படின்னா அநியாயம் பண்ற, அமாவாசை நாங்க தானடா முடிவு பண்ணோம், அப்படி இருக்கிற போது நீ என்னடா திடீர்னு இதை மாற்றி இன்னைக்கு தாங்கிற எல்லாரும் தர்ப்பணம் பண்ணி உட்காந்துருக்கோம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா அப்படின்னா. அமாவாசை என்றால் என்ன என்று தெரியுமா அப்படின்னா, அமாவாசை என்றால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பது. அதான் இப்பொழுது நடந்துவிட்டது. நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் என் முன்னாடி வந்து நிற்கிறீங்களோ, இதான் யார் பேர் அமாவாசை. அப்புறம் நான் என்னமோ போய் சொல்லிவிட்டேன், ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நடக்கிற காரியம் இல்லை, கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னா வேற வழி இல்லாம போயிட்டான். இப்ப இந்த நீங்கள் அனைவரும் கூடும் நாள் அமாவாசை, அதனால இங்க கூடி இருக்கிறீர்கள், இதுவே அமாவாசை. உடனே யுதிஷ்டிரர்கிட்ட போய் சொன்னா, இன்று அமாவாசை, அவனுக்கு முன்பு நீங்கள் கடவுளை கொடுத்தால் தான் அவனை வெற்றி கொள்ள முடியும். துரியோதனன் இவன் அரவான கடவுளை கொடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கான். சிறந்த வீரனை கடவுளை கொடுக்க வேண்டும். ஆகவே நீ ஒன்று செய், அரவான் துரியோதனனுக்கு கடவுளையாருன்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப என்ன கடவுளையா கொடு. இப்ப இன்னொருத்தன் 32 அங்கலட்சணங்கள் பொருந்தியவன் நான் தான்டா. அதனால பாண்டவர்களாக உங்களுடைய வெற்றிக்காக என்னுடைய உயிரை நான் பணம் வைக்கிறேன், என்ன நீ கடவுளை பண்ணி கொடு அப்படின்ட்டான்.
இப்ப என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற, ஒன்னா நாங்க கடவுளை கொடுப்போமா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா பேசு அப்படின்னா. அப்ப அரவான் அங்க இருக்கான், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அவன் சொன்னா, இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமா, கிருஷ்ணன் கடவுளை ஆகக்கூடாது, ஆனா அதே நேரத்துல நான் பெரியப்பாவுக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான். பெரியப்பாவுக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், அமாவாசை இன்னைக்கு இந்த கடவுளை ஆக்கணும்னு அவன் சொன்னான். சரின்னு சொன்னான். இப்ப அமாவாசை வந்தாச்சு, பெரியப்பா வந்தேன், அதனால இப்பொழுது நானே கடவுளை ஆகிறேன் அப்படின்னா. அதனால அந்த கடவுளை ஆவதற்கு முன் வந்துட்டான். இப்ப இந்த கடவுளை ஆவதற்கு இவன் முன் வந்த உடனே அவன் அரவான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அடியன் பலிக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது கிருஷ்ணனை பலியிடாதீர்கள். நிகழ இருக்கும் போரில் பகைவர்களை ஒழித்து இவர்களுக்கு சிறந்த செல்வ வாழ்க்கை அளிக்கவென்றோ கிருஷ்ணன் இருக்கிறான். அப்படி இருக்கிற போது நான் தான் இதுக்காக பலியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட. கொடிய கடவுளியாக என்னை கொடுத்தாலும் அடியேன் கொடிய போரை சில நாட்கள் கண்டு கழித்து பகைவர்கள் அழிந்ததுன்னு இறக்குமாறு அருள வேண்டும். அதாவது நான் என்னுடைய ஸ்தூல சரீரத்துல இந்த சூட்சும இந்த ஸ்தூல சரீரம் அழிந்தாலும் சூட்சும சரீரத்துல இங்கேயே இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன், அதுக்கு எனக்கு நீ அனுப்பணும்னா உடனே கிருஷ்ணர் அது நடந்ததுன்றார். ஆனால் மகாபாரதம் வியாச பாரதத்துல அரவானை கொள்கிறான் அவ்வளவுதான். அதனால அரவான் கொலை செய்யப்பட்டான் என்பதுதான் உண்மை. 8ஆம் நாள் போரில் அரவான் பலியாகிறான். இப்ப காடியின் முன் அரவான் தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய உடல் உறுப்புகளை வெட்டி ஆகுதியாக தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயலை அரவான் செய்கிறான். அப்படி செய்யறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஊர்ல இந்த பூவாகம் அந்த கோவில்ல நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கிருஷ்ணன் அந்த நேரத்துல ஒரு நாளைக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆணே ஒரு பெண்ணாக மாறி அவனோடு ஒரு கன நேரம் வாழ்ந்துவிட்டு அவனை பலி கொடுக்கிறார்கள். அதனால்தான் அதிகள் அத்தனை பேரும் அன்றைய தினம் தாலி கட்டி அந்த கூவாத ஆண்டவத்தை போய், அந்த ஆண்டவர்ங்கிறது அரவான், அங்க இருக்கக்கூடிய சாமி அரவான், அரவானுக்கு தங்களை பத்தினிகளாக்கி கொண்டு அரவான் பலியாகிற போது இவர்களும் கூட தாலி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார்கள் என்பதுதான் அது. இதுல என்ன விசேஷம்னா, இது தமிழ்நாட்டில் இத்தனோண்டு கிராமத்துல நடக்கிறது. ஆனால் பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அடிகளும் அங்கே வருகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த மகாபாரதத்திலே இந்த வெர்ஷனே இருக்கு, மற்ற இடங்கள்ல இந்த வெர்ஷனே இல்லை. இருக்கு சில இடங்கள்ல இவ்வளவு டீட்டெயிலா ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டோட சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் கூட இதை அப்படி பண்ணி இருக்கு. இப்ப இந்த போர் நடைபெறும் இடத்தை விட்டு என்னென்னலாம் யார் யார் இருக்கணும், எப்படி இருக்கணும், போர் எப்படி நடைபெறணும், குதிரையில் இருப்பவன் குதிரையில் இருப்பவனுடைய போர் புரிவான், இந்த விஷயத்தை துரியோதனனுக்கு போய் தெரிஞ்சவுடனே துரியோதனன் உடனே ஷாக் ஆயிட்டான். இந்த கண்ணன் சூழ்ச்சியினால் நான் ஏமாற்றி விட்டான் என்ற விஷயம் துரியோதனனுக்கு தெரிந்தது. பிரயோஜனம் இல்லை. இப்ப அமாவாசையே தப்பி போச்சு, முகூர்த்தமே தப்பி போயிட்டு நல்லா கவனிச்சிங்க. இப்ப உண்மையான மகாவாசை மறுநாளை தான் வருதுன்னு நினைக்க வேண்டாம். உண்மையான மகாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது தான். அதை இவன் நடத்தி காமிச்சுட்டான். அதனால அமாவாசை ஒரு நாள் முன்னாடி வந்தது. இதை மற்ற மகாபாரத வருஷம்ல எப்படி எழுதியிருக்கான், அந்த ஆண்டு மட்டும் 13ஆம் நாளே அமாவாசை வந்தது. இதெல்லாம் தான் கற்பனை ஜோடி. ஆனால் அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிளானட்டரியல் பொசிஷன்ல என்ன கிரகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது அன்றைக்கு அமாவாசையாக இருந்தது. நார்மலா அமாவாசை வருவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அமாவாசை வந்துவிட்டது அப்படிங்கிற விஷயம் அங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த போர் எப்படி நடைபெற வேண்டும் என்ற யுத்த நியதி ஒன்று இவர்கள் தயார் செய்தார்கள். இது பாரத நாடு முழுக்க ஒரே பொதுவான நியதி. தமிழ்நாட்டுல தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களிலும் இதே போர் நியதி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தமிழ்நாடு என்பது பாரத நாட்டினுடைய பண்பாட்டினுடைய ஒரு அங்கம் தான் என்பதற்கு இதுவும் கூட ஒரு சான்று. அதனால வடக்கே இருக்கிறவன் போரிடுகிற போது வேற விதமா போரிட்டான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் போரிடுகிற போது வேற விதமா போரிட்டான்னு கிடையாது. ஒண்டிக்கு ஒண்டி. குதிரை என்றால் குதிரையில் இருக்கணும், தேர் என்றால் தேரில் இருப்பவனோடு போரிட வேண்டும், தரையில் இருப்பவன் தரையில் இருப்பவனோடு மட்டும்தான் போரிட வேண்டும். தரையில் ஒருத்தன் போரிட்டு இருக்கான், எழுத்தாப்புல ஒருத்தன் வேகமா தேர்ல வரான், அவன் இவன் தரையை சீவிட்டெல்லாம் போயிட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அவரோட கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு காலத்தால் 6 மணி சூரியோதய நேரத்தில் போர் தொடங்க வேண்டும். சூரிய அஸ்தமனம் நிகழ்கிற போது எந்த இடத்துல எது எப்படி நடக்கிறதோ அப்ப பியூபிள் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்க
சங்கநாதம் கேட்கும். அந்த சங்கநாதம் கேட்ட உடனே அவனுடைய பொசிஷன்ல அப்படியே நின்று கலைந்து போய் விடுவார்கள். மறுநாளைக்கு காலம் வரதான் வரணும். இது அத்தனையும் ஏற்பாடு. அதனால அந்த ஏற்பாட்டினை ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர்களும் ஏற்று அவர்கள் இந்த போரை நடத்தினார்கள். அதனால தமிழ் இலக்கியங்களும் இதையெல்லாம் பேசுகிறது. இதிலிருந்து மாறுபட்டவர்கள் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களும் இஸ்லாமிய தேசங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். நம்ம தேசத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனையே வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களுடைய கை ஓங்குவதற்கோ அல்லது இந்துக்கள் வீழ்வதற்கோ ஒரு சில இடங்களில் எது வழிவகுத்தது என்றால், நாம நம்ம தர்மனியடிப்படி போராடிட்டு இருந்தோம். அவன் எந்த விதமான விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாமல் போரிட்டான். அதனால அவன் அப்படி போரிடக்கூடியவன் நமக்கு தெரியாது. ஒரு இந்து ராஜாவோட தான் சண்டை போட்டு பழக்கம். அதனால அவனுக்கு அந்த நேரத்துல இருந்தான். வந்திருக்கிற முஸ்லிம்கள், இந்த துருக்கியர்கள், இவர்கள் நம்மவர்கள் அல்ல, அவர்களுடைய நடைமுறையை வேறன்னு புரிஞ்சிருந்தா நாமளும் பழிக்குப்படி வாங்கி இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் அப்படி பண்ணலாம், அந்த தர்மத்தை விட்டு பெருக்க கூடாது என்று எண்ணித்தான் கிட்டத்தட்ட தற்கொலைக்கு ஒப்பான நிலையில் இந்துக்கள் தோற்று போனார்கள். ஆனால் பல இடங்களில் இந்துக்கள் தான் ஜெயித்தார்கள். இருந்தாலும் பிறந்ததாக பல இடங்களில் தோற்றும் போனார்கள். அதுக்காக இதை சொல்ல. இப்ப இந்த விராட பருவம், இந்த உத்தியோக பருவம், உத்தியோகம் என்று சொன்னால் முயற்சின்னு அர்த்தம், எஃபர்ட். உத்தியோகி அதாவது இப்ப ஒரு பெரிய உத்தியோகபதிமா இந்தியில ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா உத்தியோகபதி அப்படின்னு தான் பேரு. உத்தியோகபதின்னு ஏன் அவன் சொல்றான் அப்படின்னாக்க, அவன் தன்னுடைய முயற்சியினால் செல்வத்தை ஈட்டியவன். இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இண்டஸ்ட்ரியஸ், இங்கிலீஷ்லயும் அதே வார்த்தை பாருங்க. டு பி இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் இஸ் an இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இங்க உத்தியோகபதி, உத்தியோகம், எஃபர்ட், முயற்சி. அதனால முயற்சி எடுக்கிற எல்லாத்துக்கும் பேரு இந்த உத்தியோக அப்படிங்கிற வார்த்தை. அதனால இப்ப அது முடியும். இப்ப ஆக்சுவல் போர் ஆரம்பிக்க போறது. பீஷ்ம பருவம் அதான் தொடங்குகிறது. இதுல பகவத்கீதையினுடைய அனுக்கிரமண பருவம் அப்படிங்கிறது, இந்த பீஷ்ம பருவத்துல அனுக்கிரமண பருவம் அப்படின்னு ஒண்ணு அதுலதான் வருகிறது. 25,000 அத்தியாயத்துல தொடங்கி 42 அத்தியாயம் வரைக்கும் 18 அத்தியாயங்கள், கிட்டத்தட்ட 745 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல அர்ஜுனன் பேசியது எத்தனை, சஞ்சயன் பேசியது எத்தனை, கிருஷ்ணர் பேசியது எத்தனை, எல்லாவற்றையுமே கணக்கு பண்ணி பரவலாக பல பிரிண்டுகள்ல 700 ஸ்லோகங்கள் மட்டும்தான் கணக்குல வருது. அதாவது பப்ளிஷ் பண்ணுகிற பல எடிஷன்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா 700 தான் கால்குலேஷன்ல வரும். 745 ஸ்லோகங்கள் உண்மையிலேயே இதுல இருந்து இருக்கிறது. இப்ப யுத்தம் தொடங்குகிற போது இந்த அந்த இடத்துக்கு வந்த உடனே ரெண்டு பக்கத்திலேயே அணிவகுத்து இருக்கிறார்கள். அதற்கு இடையில அங்கிருந்து அர்ஜுனன் நின்னான். அப்படி அர்ஜுனன் நின்ன உடனே இப்ப திருதராஷ்டிரருக்கு, இப்ப இதுதான் இந்த இடத்துலதான் திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் தன்னுடைய தெய்வீக கண்ணால் பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்ல தொடங்குகிறான். அப்ப திருதராஷ்டிரர் கேட்டார், இந்த போர்க்களத்தில் எப்படி போர் தொடங்குகிறது, தயவு செய்து சொல் அப்படின்னா. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. இதான் இதனுடைய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் இவர்களுக்கு இடையில என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறார் அவர். திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. இப்ப போர்க்களத்துக்கு நடுப்புற நின்று எதிரியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது ஒரு அப்நார்மல் டிவிடன்ஸ், அதாவது டிவிடன்ஸ்னாக்க எல்லாருக்குமே வரக்கூடியதுதான், அப்படி வராமல் இருக்காது. ஏன்னா ரொம்ப அழகா பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட பரீட்சை ஹாலுக்குள்ள நுழைஞ்சு கொஸ்டின் பேப்பர் நம்ம கைக்கு வந்தது அப்படின்னாக்க அந்த நேரத்துல ஒரு டிவிடன்ஸ் செட்டிங் எவரிபடி. அந்த நேரத்தை கொஞ்சம் கடந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுலயே அவன் ஒழுங்கி போயிட்டான்னா தொலைஞ்சான அந்த மாதிரி ஒரு நிலைமையாக அர்ஜுனனுக்கு இந்த பதற்றமானது ஏற்படுகிறது. அதனால நான் இவாளெல்லாம்
ஒன்று, நான் ஒரு பெரிய ராஜ்யத்தை அடைய வேண்டுமா? எதிர்த்தாப்புல நிற்கிறவர்கள் சாதாரணமானவர்களா? என்னுடைய பாட்டனார் நிற்கிறார், என்னுடைய ஆச்சாரியர் நிற்கிறார், என்னுடைய ஆச்சாரியனுடைய குமாரன் நிற்கிறான், என்னோடு கூடவே இருக்கக்கூடியவர்கள் நிற்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒன்றாவது இந்த ராஜ்யத்தை அடைய வேண்டுமா? இது ஒரு 25 நாளைக்கு முன்னாடி இந்த யோசனை வந்திருந்ததுன்னா ரைட்டு. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப இதே விஷயம், இதே அப்ரோச், இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ யாரோட சண்டை போட போறன்னு உனக்கு தெரியும்லடா. எழுத்தாப்புல உன்னுடைய பீஷ்ம பிதாமகர் நிற்பார் உனக்கு தெரியாதா? துரோணாச்சாரியார் நிற்பார் உனக்கு தெரியாதா? அஸ்வத்தாமா நிற்பான்னு தெரியாதா? கிருபாச்சாரியார் நிற்பான்னு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்க. அப்படி இருக்கிற போது இப்பொழுது ஏன் டிவிடன்ஸ்? இப்ப ஏன் வரலாம் நடுங்கிறது? இப்ப என்னத்துக்காக இப்படி பண்ண? இப்ப இவன் சொல்றான், எதிமாம் அபிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்தபானய தாத்தராஷ்டிராரணி, இவாளெல்லாம் கொண்டாது எனக்கு ஒரு ஆட்சி வரணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. நான் அப்படியாவது ஒரு ஆட்சியை வரணும், அதனால எனக்கு போரிடுவதற்கான மனம் இல்லை என்பதாக சொல்லி ரதோபஸ்த உபவிஷத் அப்படியே உட்கார்ந்துட்டான். இப்பதான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதா என்பதாக ஒன்றை உபதேசித்தார். இந்த பகவத்கீதா என்பது மோட்ச கிரந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை பல பேர்கள், அதாவது சித்மானந்தருடைய உரையில நீங்க பார்த்தீங்கன்னா இது கொலை நூலா அப்படின்னு நான் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு பேராகிராஃபும் பல பேர்களிலே கொலை நூல், கொலை செய்ய தூண்டுகிற நூல். எனக்கு இது மாதிரி கொலை செய்ய தூண்டுகிற நூலுங்கிறது ஏதோ புத்தகத்தில் படித்து நான் சொல்லல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் பசு பாதுகாப்புக்காக 66 ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது நாங்க 2 பேரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம். திடீர்னு ராத்திரியில வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி போட்டான். ஏன்னா அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட போறாருன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு அவரை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் இவன் மேல சார்ஜ் போட்டு இவன் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி விட வச்சுடுவோங்கிறது அவனுடைய நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணுகிற போது இவர் வந்து எதனால அரெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா, இவர் கையில பகவத்கீதா காப்பி இருந்ததுன்னு தான். எதைச்சும் அந்த மனுஷன் பாவம் கையில பகவத்கீதை வச்சிருந்தார். சரி, பகவத்கீதை கையில வச்சுக்கிறதுக்கும் இவன் அரெஸ்ட் பண்ணி வந்ததுக்கு என்னையா சம்பந்தம்னா, பகவத்கீதை என்பது என்ன? தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, பசுக்களை காப்பாற்றுவதற்காக, நல்லோரை காப்பதற்காக, அதற்காக போரிடு, யுத்தம் செய், எதிரியை கொலை செய், இதெல்லாம் சொல்லுது அந்த புஸ்தகம். அப்ப இதை படிச்சுட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? இதை படிச்சபடி நடக்க போறான்னு அர்த்தம். அதனால உடனே அந்த டென்ஷன் நான் கவனிச்சீங்க. He was immediately sent to jail for 15 days. He was remanded. நல்ல கவனிச்சு அவனும் கதைகளை சொல்லிட்டு இருக்கல. இந்த ஊர்ல இருக்கிற டென்ஷனுடைய புத்தியை நம்ம என்ன சொல்றது, இவன் சொல்றது என்ன சொல்றது, இவன் சொன்ன அந்த காரணம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும். கையில பகவத்கீதை புத்தகம் வச்சிருந்தான் பாருங்க, கையில பகவத்கீதை புத்தகம் வச்சிருந்தான். அதனால அதுக்கு ஒரு சாட்சியா கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இவர் எதிர்த்தியா பாவம் போட்டேன் இருந்திருப்பார். ரெடியாளர் 4 மணிக்கு என்னமோ அரெஸ்ட் ஆச்சு. அப்ப ஏதாவது போட்டேன் இருந்தாரு நம்ம தெரியல, அவன் தூக்கியும் விட்டான். அதனால இது கொலையும் இல்லை. இன்னொன்னு, பல பேருக்கு ஒரு திடீர் ஆசை, இந்த பகவத்கீதை என்பது ஒரு உலக பொதுமறை, நேஷனல் ஸ்கிரிப்சர், நேஷனல் லிட்டரேச்சர், இந்த மாதிரி இந்த தேசிய கிரந்தம் என்பதாக அறிவிமா ஒரு கோஷ்டி. இதை தேசிய கிரந்தமாக அறிவிக்கவே கூடாது. திருக்குறளை அதற்கு சரியானது. திருக்குறள் தான் உலக பொதுமறை, திருக்குறள் தான் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்த 2 முட்டாள்களுக்கும் விஷயம் புரியாதது என்னன்னு கேட்டா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் திருக்குறளும் தேசிய நூல் தான், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பகவத்கீதையும் தேசிய நூல் தான். இந்த தேசத்தில் எழுதப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அத்தனை நூல்களும் தேசிய நூல்கள். அது எந்த மாநிலத்தில் எந்த மொழியில இருந்தா என்னடா, எல்லாமே தேசிய நூல்கள் தானே. அது ஒண்ணும் இல்லாத ஒரு 541 பேர் உட்கார்ந்துருக்காங்க முட்டாள்கள் பார்லிமெண்ட். அவன் அதை அப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பார்லிமெண்ட்ல இந்த பகவத்கீதையை நேஷனல் புக் அப்படின்னு அறிவி அப்படின்னு வைப்பேன். நான் என்ன யாரா அறிவிக்கிறது? பகவத்கீதையினுடைய முதல் பக்கத்தை புரட்டி பார்க்காத இந்த எம்பிக்கலாம் இவன் தான் சேர்ந்துக்கிட்டு பகவத்கீதையை தேசிய நூல் என்று அறிவிப்பாங்க. இங்க ஒரு பிரகஸ்பதி திருக்குறளே இருக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூல் என்று அறிவி அப்படிங்கிறான். நல்லா கவனிச்சிங்க, திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. பகவத்கீதை மோட்ச கிரந்தம், திருக்குறள் தர்ம கிரந்தம். இது வேறு, அது வேறு. இது வாழ்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பது திருக்குறள். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லிக் கொடுப்பது, லட்சியம் என்ன
என்று சொல்லிக் கொடுப்பது, அந்த நாம செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே, அதை அடைவது எப்படி என்கின்ற விஷயத்தை சொல்வது அது. அதனால இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த பகவத்கீதை பல பேர் நம்ம ஆட்கள் இந்துக்கள், உங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது